வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மேற்கு வங்க வாக்காளர்களின் ஓட்டுரிமையை பறிக்க பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து சதி செய்கின்றன என்று அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் திரிணாமுல் காங்கிரசின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதன்படி சமீபத்தில் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து 63 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் 60 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனால் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7.66 கோடியில் இருந்து 7.04 கோடியாக குறைந்தது. தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பெயர்களை இறுதி பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையமும் நீக்கியுள்ளதாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக கொல்கத்தாவில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மமதா பானர்ஜி, மேற்கு வங்க வாக்காளர்களின் ஓட்டுரிமையை பறிக்க பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செய்யும் சதியை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இறுதி பட்டியலில் தகுதி வாய்ந்த ஏராளமான வாக்காளர்களை இறந்தவர்கள் என்று தவறுதலாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டவர்களை இதே போராட்ட களத்திற்கு அழைத்து வந்து நேரில் ஆஜர்படுத்துவேன். எஸ்ஐஆர் என்ற பெயரில் நடக்கும் சதியை நாட்டின் முன்பு அம்பலப்படுத்துவேன் என்று எச்சரித்துள்ளார்.